மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் நல்லாட்சியில் ஒட்டுமொத்த தமிழகமும் அனைத்து விதமான திட்டங்களில் நலத்திட்ட உதவிகளினால் விழுந்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஏதோ ஒரு நலத்திட்ட உதவிகள் இந்த அரசினால் கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு மகத்தான ஒரு மக்கள் இயக்கத்தை இன்று ஒரு 2 நாட்களுக்கு முன்பு துவங்கி வைத்து அது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த கூட்டம்லாம் இன்னைக்கு இருந்தது. ஆனால் ஐயா சொல்லிட்டாங்கன்றதுக்காக அந்த தேதியெல்லாம் உடனே மாற்றி இன்று 6ஆம் தேதி அதுக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட. அதுக்குள்ளே பார்த்தா ஐயா அங்கேருந்து இல்லை அவர்களுக்கு வேலை இருந்தால் நான் 8ஆம் தேதி வரேன்னு அவர் மாற்றி சொன்னார். யாருக்காக நேரம் கொடுக்கறதுன்றது தெரியல. அவருக்காக நான் எப்படி அவருக்காக அவர் என்ன நேரம் சொன்னாரோ அந்த நேரத்தில் நான் நிச்சயமாக வரணும் அப்படின்றதுக்காக அவர் சொன்ன அந்த தேதியை நான் கொடுத்தோம். ஆனால் இன்று ஐயா அவர்கள் ஒரு சில காரணங்களால் இங்கே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், ஆசிரியர் அவர்கள் பல இடங்களில் முழங்கி அவரது பேச்சை கூர்ந்து கவனித்து அந்த பேச்சிலிருந்து கற்றுக்கொண்டவன். நான் எப்பவுமே உங்களுக்கு எல்லா நாள் தெரியும், நான் எதுவும் பளிச்சுன்னு மனசில் பட்டதை பேசுகிறேன். இந்த புத்தகத்தில் கூட ஆசிரியர் நமது வில்வம் அவர்கள் நம்ம ஐடி விங் தோழர், திராவிட கழகத்தின் ஐடி விங்கை வழிநடத்தும் ஒரு தோழர் என்ற முறையில் எங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு லிங்க் இருக்குது. அந்த விதத்தில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங் செயலாளர் என்ற முறையில் அதற்காகவும் நிச்சயமாக இங்கே வந்திருக்க வேண்டும். அதனால தான் வந்தேன். அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த புத்தகத்தில் இருக்கும் பல விடயங்களில் பார்த்து அதை பற்றி பேசணுன்னா நான் வந்தேன். சரி, இவ்வளோ பேர்லாம் பேசுகிறாங்க, இந்த இடத்துல நம்மலாம் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. எனக்கு உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அண்ணனுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். முதல்ல ஐயா அவர்கள் இருக்கும் மேடையில் நான் மேடை ஏறியது இதே மன்னார்குடியில் தான். எனக்கு இப்போ பெருசாக பேச வராது. அந்த காலத்தில் இப்போ இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கேட்டு பாருங்கள், சுத்தமாக பெருசாக மைக்கை பிடிச்சாலே யோசிக்க தோணும். அப்போ அந்த ஒரு திருமண ஒரு மனவிழா நிகழ்வு அங்கே, அதில் வேற ஒன்றும் சரியாக செய்யலை, பேச்ச ஒழுங்காக பேசலை. ஆனால் மைக் செட்டை சரியாக சரி பண்ணேன். அண்ணனோட பொண்ணு கல்யாணம் தான். அண்ணன் பொண்ணு கல்யாணத்தில் பேச்சு சரியாக வரல, ஆனால் மைக்கு செட்டு சரி பண்ணுற அந்த வேலை, சரி இந்த வேலை இருக்குது, இந்த வேலையாவது ஒழுங்காக செய்கிறாப்புல, அதனால நீங்கள் ஓட்டு போட்டுருங்க மறக்காமன்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு தெரியல. ஆனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சொல்லில் வீரனாக இல்லாட்டாலும் செயலில் வீரனாக தம்பி இருக்கிறான் என்று முடிவெடுத்த ஆசிரியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த நிகழ்வில் என்னென்னமோ பேசணும்னு வந்தேன். இந்த புத்தகத்தில் மிக அற்புதமான வீராங்கனைகள் குறித்த ஒரு வீராங்கனை இங்கேயே இருக்காங்க, மதுரையில வந்திருக்காங்க. அவர்களை பற்றின அந்த பதிவெல்லாம் இருக்குது. அதில் ஒரு அம்மையார் அவர்கள் 3 மாத கர்ப்பிணி. அவர் அந்த நேரத்தில் அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அதெல்லாம் இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது. அதில் பல விஷயங்களில் ரொம்ப அற்புதமாக நூலாசிரியர் அதை ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று அந்த உண்மை நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கிறார். 3 மாத கர்ப்பிணியை சிறைப்பிடித்து செல்கிறார்கள். அவர் சிறையில் இருக்கிறார். சிறையில் மற்ற தோழர்கள் அவர்களை பார்த்துக்கொள்கிறார். எனக்கு அதே நேரத்தில் எனக்கு மனசில் ஒன்றுது, எங்கள் அம்மா 3 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது எங்கள் அப்பாவை கைது பண்ணி விசாலை கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அதனால் திராவிட கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்றென்றும் அந்த தொடர்பு ஏதோ ஒரு விதத்தில் இருந்து கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட தியாகங்களை செய்து வளர்ந்த மாபெரும் இயக்கங்கள். நான் வேற நிறைய சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இன்று நான் அதான் எப்பவுமே பழிச்சுன்னு பேசுவது, திராவிட கழக கூட்டங்களில், அதுவும் இந்த மேடைகளில் புத்தகங்களுக்கு நாம் கொடுக்கும் அந்த முக்கியத்துவம், படிப்பிற்கு நாம் கொடுக்கும் அந்த முக்கியத்துவம், ஐயா தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணை இன்று படிப்பறிவு டேலண்ட் உலகம் ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறாங்களே, நான் தமிழ்நாட்டை எங்கே சென்றாலும் பேசுவது உண்டு. தமிழ்நாடு எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு நாடு.
ஒரு நாடாக இருந்திருந்தால் உலக அளவில் 50 நாடுகளில் டாப் 50 நாடுகளில் இருந்திருக்கும் எங்கள் தமிழ்நாடு என்று பெருமையுடன் சொல்வேன். அதற்கு அடித்தளம் இட்டது யார்? நம்மையெல்லாம் படிக்க வைத்தது யார்? படிக்க விடாமல் செய்தவர்களை எதிர்த்து நின்று அந்த காலத்தில் ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக இந்த போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்று வரை வடக்கிலிருந்து வந்து நம்மை படிக்க விடாமல் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த படையெடுப்பு இன்று வரை நடக்கின்றது. இன்று இவ்வளவு தொழில்நுட்பம், இவ்வளவு வீரர்கள், இவ்வளவு பெரிய பட்டாளம் எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் இன்னமும் ஒரு நாளும் போராடி கொண்டு இருக்கிறோம். அன்று எதுவும் இல்லாமல் ஒற்றை மனிதராக தந்தை பெரியார் அவர்கள் என்னவெல்லாம் செய்திருப்பார் என்பதெல்லாம் பேசும்பொழுதே நமக்கெல்லாம் ஏனால் நான் தந்தை பெரியார் அவர்களை பார்த்ததில்லை, அண்ணாவை பார்த்ததில்லை. ஆனால் இருவரையும் கலந்த எனது தாத்தா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்து வளர்ந்தவன் என்ற முறையில் இந்த மேடையில் நான் பேசும்போது சொல்றேன்னா, எனக்கு சொல்லு வராட்டியும் பரவாயில்ல, செயல் வருதுன்னா நான் பார்த்து வளர்ந்த தலைவர். செயல் 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 ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று கூறும் அந்த எல்லோராலும் பாராட்டப்படும் மகத்தான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் அவரின் தம்பியாக அவரோடு இருந்து பயணித்ததனால் செயலில் நிச்சயமாக இதுவரை மண்ணையில் யாரும் செய்திராட அந்த செயல்களை நிச்சயமாக செய்து காட்ட வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்துடன் நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். நான் சொல்லது போல இந்த புத்தகத்தில் பல விடயங்கள் சொன்னாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நான் அதை பற்றி பேசணும் வந்தேன். ஆனால் இங்கே இந்த மேடையில் புத்தகங்களை வாங்குவதற்கு அந்த நடக்கும் அந்த போட்டி இருக்குல்ல, அதை நம்ம எப்படி விட்டோம் அப்படின்றது தான் எனக்கு உண்மையாகவே. அந்த போட்டி இங்கே இருந்தானே துவங்கணும். நான் திமுக துவங்கினது இங்கே இருந்தானே இல்லை. அப்போ இங்கேருந்து துவங்கும் பொழுது இப்பொழுது நாங்கள் சால்வைக்கு பதிலாக புத்தகம் கொடுங்கணும். அந்த சால்வை கதை வேறு, அது எதுக்காக வந்தது, அது என்ன, அதில் ஒரு பெரிய சோஷியல் ஜஸ்டிஸ் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த புத்தகங்களை இந்த போட்டி இந்த படி 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 என்று நாம் ஏன் சொல்ல வேண்டியது இருக்கிறது? ஏதோ ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் ஒரு கேப் விட்டுருக்கோம். அந்த கேப்பை இப்போ மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக சரி செய்ய வேண்டியது எனது கடமை என்றே எனக்கு தோன்றுகிறது. திராவிட கழக மேடைகளைப் போலவே என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளிலும் புத்தகங்களை இதே போல் போட்டியிட்டு வாங்கும் அந்த செயலை காண்கிறோமோ அன்று வரை நிச்சயமாக நாங்களும் ஓய மாட்டோம். இதைத்தான் எங்களது இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நமது துணை முதலமைச்சர் அவர்கள் இன்று அவரது பதிப்பகங்கள் மூலமாக அத்தனை புத்தகங்களை பதிப்பிட வைத்து அத்தனை நூலாசிரியர்களை அவரே உருவாக்கி கொண்டு வருகிறார். அதே போல பேச்சாளர்களையும் உருவாக்கும் அந்த வேலையில் அவர் இறங்கி இருக்கிறார். அந்த பணி எவ்வளவு முக்கியம் என்று ஒவ்வொரு முறையும் ஒரு திராவிட கழக மேடையில் எழும்போது எனக்கு தெரிகிறது. எனவே இந்த கூட்டத்தின் வழியாக எனது மனதில் எனக்கு ரொம்ப ஆழமாக இன்னைக்கு பதிந்தது அதுதான். அலமோது புத்தகம் எதிர்பார்த்தோட ஜாஸ்தியாக விற்றுதுன்னு சொன்னோம், அதிகமாக விற்றுது அப்படின்னு சொன்னாங்க. அதை விட அதிகமான தாக்கத்தை எங்கள் மீதும் இந்த நிகழ்வு செய்திருக்கிறது. முன்கூட்டியாக நான் வந்திருக்க வேண்டும். அதற்கு என்னை மன்னியுங்கள். எல்லா வீராங்கனையும் பற்றி பேசும்பொழுது நீங்கள் புத்தகம் இருக்க எல்லாம் வாங்கிட்டீங்க, வேறு எல்லார் கையிலும் உங்கள் புத்தகம் இருக்குது, அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. நான் இங்கே எதிரில் இருந்து உங்களது வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் உடன்பிறப்பு என்ற முறையில் நான் இன்று பெருமையாக பார்ப்பது அக்கா அறிவுமொழி அவர்களும் நமது என் தங்கை இங்கே இருக்கும் மதிவதனை போன்றவர்களை நீங்கள் இன்னும் வைத்திருக்கிறீர்கள். அதே போல் நாங்களும் நிச்சயமாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு எனது மனதில் இருக்கு. நான் ரொம்ப நாளாக நான் கேட்டுருக்கேன், மதியே அங்கே இருக்காங்க அப்படி. எங்களுக்கு பேராசா இருக்காத அதே மதி இங்கேயும் மதி இருக்கு. ஆனா மதி இருக்கிற கும்பல் எல்லாம் இங்க மட்டும் தான் இருக்கும், மதி இல்லாத கும்பல்லாம் அந்த பக்கம் இருக்குன்றதுதான் மதியும் ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க. அதேதான் இன்றும் அந்த படை இந்த மதிகெட்ட கும்பல் இந்த மதியுள்ள கும்பலை, இந்த மதியுள்ள கூட்டத்தை, இந்த ஆர்ப்பரித்து வரும் இந்த மதியுள்ள கூட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு கங்கணம் பெற்றுக்கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டத்தின் எல்லா முயற்சியிலும் நமது மதியின் சக்தியினால்
நிச்சயமாக திராவிட நாயகன் அவர்கள் முறியடிப்பார். அதற்கு திராவிட கழகம் என்றென்றும் துணை நிற்கும். திராவிட கழகத்தின் வழிதான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழி, தந்தை பெரியார் அவர்களின் வழிதான், பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழி, பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழிதான், நமது முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் வழியும் இன்றைய நமது திராவிட நாயகன் அவர்களின் இந்த கூட்டத்திற்கு மிக சிறப்பாக வருகை தந்து சிறப்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும், குறிப்பாக எல்லா நண்பர்களுக்கும், அதுவும் எடப்பாடியிலேருந்து ஒரு நண்பர் வந்து இங்கே வந்து அண்ணா வணக்கம், நான் உதயசூரியனை தவிர வேறு எந்த இடத்துலையும் போட்டதே இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டு போகிறார் அண்ணன். எனவே உங்களுக்கு எனது சிறப்பு வணக்கங்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு விரைவில் இதே போன்ற பல மதிகளுடன் நாங்களும் எங்கள் வழியில் பல மதிகளை களமிருக்கோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.